கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆம்பூர் சபை சங்கத்தின் வழியாக மீடியா மிஷன் குழுவின் வழியாக குறிப்பாக திருத்துவ பண்டிகை பின்வருகின்ற 12வது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆராதனைக்குரிய திருமறை பகுதிகளை அருளுரை ஆயத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக நம்முடைய ஆம்பூர் சபை சங்கத்தில் இருக்கின்ற குருமார்கள் அதை திருச்சபை மக்களுக்கு எளிமையாக விளக்க வந்திருக்கிறார்கள். நாம் இப்பொழுது இந்த அருளுரை ஆயத்தம் என்கிற நிகழ்ச்சிக்கு நாம் கடந்து செல்வோம். திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 12ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய சங்கீத பகுதி சங்கீதம் அல்லது திருப்பாடல் 138. அன்புக்குரியவர்களே, 138வது சங்கீதம் என்று நாம் எடுத்து பார்க்கும்போது அது தாவீது அரசரால் பாடப்பட்ட சங்கீதம் என்று நாம் பார்க்கிறோம். தாவீது அரசர் இதை ஒரு தனிப்பட்ட அல்லது சமூகம் சார்ந்த நன்றி அறிதல் பாடலாக இதை அவர் பாடியிருக்கின்றார். சங்கீதங்களை நாம் எடுத்து பார்க்கும்போது 5 பிரிவுகளாக அதை நாம் பிரித்து பார்க்கின்றோம். அதில் 5வது பிரிவில் இச்சங்கீதம் இடம்பெறுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதிலும் குறிப்பாக தாவீது 8 சங்கீதங்களை ஒரு தொகுப்பாக்கி வைத்திருக்கின்றார். அதில் முதல் சங்கீதமாக 138வது சங்கீதம் இடம்பெறுகிறது. இந்த சங்கீதத்தை தாவீது அரசர் தன்னுடைய வாழ்வில் குறிப்பாக நெருக்கடியான காலங்களில் சத்துருக்களின் அச்சுறுத்தல் இருக்கும்போது போர்களில் கர்த்தர் அவரை விடுவித்த பிறகு தாவீது முழு இருதயத்தோடு கடவுளுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக இப்பாடலை பாடியிருக்கின்றார். விவிலிய அறிஞர்களின் கருத்துப்படி 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் கடவுள் தாவீதோடு செய்த நித்திய உடன்படிக்கைக்கு பிறகு கடவுளின் உண்மையுள்ள கிருபையை போற்றி எழுதப்பட்டதாக அல்லது பாடப்பட்டதாக கருதப்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய 8 வசனங்களிலும் இடம்பெறுகின்ற சில குறிப்பிட்ட வார்த்தைகள் சிறப்புக்குரியதாக அமைகிறது. முதல் வசனத்துல முழு இருதயத்தோடும் தேவர்களுக்கு முன்பதாக என்று தாவீது பாடுகின்றார். முழு இருதயத்தோடு என்று சொல்லும் போது அரை குறையாக அல்ல, முழு இருதயத்தோடு நிறைவோடு கடவுளுக்கு துதிப்பாடல் பாடுவதாகவும், தேவர்களுக்கு முன்பதாக என்று சொல்லும் போது அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் புறஜாதியார்கள் அநேக தெய்வங்களை வழிபட்டு வந்தார்கள். அதே போன்று பூமிக்குரிய தலைவர்களை, அரசர்கள், மன்னர்களை தங்களுடைய தெய்வமாக அவர்கள் பார்த்தார்கள். தூதர்களை தெய்வமாக பார்த்தார்கள். இவை அனைத்தையும் தாவீது புறக்கணித்து இவர்களுக்கு முன்பதாக உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்று தாவீது அரசர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். 2வது வசனத்துல கடவுளின் வார்த்தையின் மேன்மை குறித்து தாவீது சொல்லுகின்றார். கடவுள் தன்னுடைய நாமத்திற்கு மேலாக கடவுளுடைய அதாவது அவருடைய வார்த்தையை மேன்மையாக பாடுவதை நாம் பார்க்கிறோம். 3வது வசனத்தில் கடவுளை நோக்கி நாம் கூப்பிடும் போது மறுமொழி அருளும் கடவுளாக, மறுமொழி அருள்வது மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மாவுக்கு பலத்தையும் தைரியத்தையும் வழங்கும் கடவுளாக நாம் பார்க்கின்றோம். 4, 5 ஆகிய வசனங்களில பூமியின் ராஜாக்கள் துதிப்பார்கள் என்று தாவீது சொல்லுகின்றார். கடவுளுடைய வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது ராஜாக்கள் அனைவரும் நன்றி செலுத்துவார்கள். கடவுளுடைய மகிமை மேன்மை உள்ளது என்று பாடுவார்கள். கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. 6வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், தாழ்மை உள்ளவர்கள் மீது கடவுளின் பார்வை. கடவுள் உன்னதமானவர், வலிமை நிறைந்த கடவுள், ஆற்றல் நிறைந்த கடவுள். அப்படிப்பட்ட கடவுள் யாரெல்லாம் தாழ்மையோடு இருக்கிறார்களோ அவர்களை நோக்கி பார்க்கும் கடவுளாக தன்னை முன்னிறுத்திக் கொள்கிறார். 7வது வசனத்துல துன்பத்தில் மத்தியில் நான் வாழ்ந்திருந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று சொல்லி தாவீது சொல்லுகின்றார். அவர் நெருக்கடியான காலத்துல துன்பத்தோடு வேதனையோடு இன்னலோடு இருக்கிற நேரத்திலெல்லாம் கடவுள் அவரை உயிர்ப்பிக்கும் கடவுளாக காட்சியளிக்கின்றார். 8வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் கடவுளின் பரிபூரணமான திட்டம் என்று அதில் நாம் பார்க்கின்றோம். கடவுள் ஒரு காரியத்தை ஆரம்பித்தால் அதை சிறப்போடு முடிக்கும் கடவுளாக. ஆகையினாலே தான் தாவீது சொல்லுகின்றார், கர்த்தர் எனக்காக
யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி, கடவுள் நம் வாழ்வில் வைத்திருக்கிற திட்டங்களை அவர் தொடங்கினால் நிச்சயம் அதை முடிக்கும் கடவுளாக காட்சியளிக்கின்றார். ஆக ஒட்டுமொத்தமாக இத்திருமறை பகுதியில் தாவீது கடவுளை பல நிலைகளில் வர்ணித்து கடவுளை நன்கு அறிந்து புரிந்து அவருக்கு நன்றி செலுத்தும் ஒரு புகழ்பாவாக இந்த சங்கீதம் அமைந்திருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நாளுக்கு ஒரு நற்செய்தி பகுதியிலும் இயேசு சீடர்களிடம் தன்னை யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லும்போது பல கருத்துக்களை முன்வைத்தாலும் பேதுரு சொல்லுகின்றார், நீ ஜீவனுள்ள கடவுளின் குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி. இங்கே பேதுருவும் இயேசு ஆண்டவரை மிக தெளிவாக புரிந்து கொண்டு தன்னுடைய விசுவாசத்தை பகிரங்கமாக சிறப்போடு அறிக்கை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த நற்செய்தி பகுதியில் சங்கீதக்காரன் சொல்வது போல தாவீதும் இங்கே பேதுருவும் மிக தெளிவாக கடவுளுடைய சிறப்புகளை முன்வைத்து தங்களுடைய விசுவாசத்தை வெளிக்கொணரும் வண்ணமாக அவர்கள் அறிக்கை செய்வதை இத்திருமறையின் ஊடாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திருத்துவ பண்டிப்பில் வருகின்ற 12ஆம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதிகளில் நாம் நிருப பகுதியை நாம் தியானிக்க இருக்கின்றோம். கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக இன்றைக்குரிய பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பவுலடிகளார் ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் துவங்கி 12ஆம் அதிகாரம் 1 - 8 வரை உள்ள இந்த பகுதிகள் நமக்கு தியானத்துக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, பவுலடிகளார் பொதுவாக இதற்கு முந்தைய அதிகாரங்களில் அநேக கருத்துக்களை, இறையல் கருத்துக்களை அவர் பேசிக்கொண்டு வந்தார். பாவத்தை குறித்து, நியாயப்பிரமாணத்தை குறித்து, ரட்சிப்பை குறித்து, இதெல்லாம் ஒரு டாக்டரினல் கருத்துக்கள் என்று சொல்லலாம், இறையல் கருத்துக்கள் என்று சொல்லலாம். இப்பொழுது அவர் கொஞ்சம் மாறி திருச்சபைக்கான வழிபாடுகள், திருச்சபைக்கான ஒழுங்குகள், ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கான அடிப்படை ஒழுங்குகள் இவற்றை குறித்து பேசுவதை இந்த பகுதிகள் நமக்கு சுட்டித்து காண்பதை நாம் பார்க்க முடியும். அன்பானவர்களே, எத்தனையோ கண்டுபிடிப்புகளை இன்றைக்கு கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் பவுலடிகளார் இந்த 11ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் வரும்பொழுது அவர் மனிதனால் கண்டுபிடிக்க முடியாத காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது இதை இப்படி சொல்லுகிறார். கடவுளுடைய ஐஸ்வர்யம், கடவுளுடைய ஞானம், அறிவு ஆகியவற்றின் ஆழம் எவ்வளவு அதிகம் என்று அவர் சொல்கிறார். கடவுளுடைய இத்தனை பெரிய மகிமையை, அவருடைய ஐஸ்வர்யத்தை, ஞானத்தை, அறிவை, இது எவ்வளவு ஆழமானது என்பதை அவர் உணர்கின்றார். அடுத்து அவருடைய நியாய தீர்ப்புகள் அது எவ்வளவேனும் அளவிடப்பட முடியாதவை என்று சொல்லுகிறார். கடவுளுடைய வழிகள் கூட அது யாராலும் ஆராயப்பட முடியவே முடியாது. ஆகவே இதெல்லாம் மனிதனுடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது. அவனால் இதை சிந்திக்கவும் ஆராய்ச்சி செய்யவும் முடியாது என்பதைத்தான் பவுலடிகளார், அவர் ஒரு பெரிய இறையலாளர், அவர் அதை குறிப்பிட்டு சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த கடவுள்தான் கிறிஸ்துவை அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார் என்பதை சொல்லி 36ஆம் வசனத்தில் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறார் அந்த அதிகாரத்தை. ஏனெனில் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கின்றன, அவருக்கே என்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமீன் என்று சொல்லி இந்த 11ஆவது அதிகாரத்தை அவர் நிறைவு செய்து விடுகிறார். ஆகவே அடுத்த அதிகாரத்துக்கு வரும் பொழுது இன்றைக்குரிய மற்ற திருமறை பகுதிகளோடு 12ஆம் அதிகாரம் ஒரு தொடர்புடைய ஒரு பகுதி. அது திருச்சபையினுடைய ஆராதனையை பற்றி பேசுகின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. இதுக்கு முந்தைய பகுதியெல்லாம் நாம் பார்க்கும்பொழுது திருச்சபை எப்படி தோன்றுகிறது, அது இதன் மீது கட்டப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் நாம் பார்த்தோம். திருச்சபை என்று சொல்லும் பொழுது அடுத்து 2 இரண்டாவது வரும்போது அது ஆராதனையுடைய ஒழுங்குகள், அதை நாம் பார்க்கிறோம். அதுல பவுலடிகளார் சொல்றாரு, கடவுளுக்கு பிரியமான ஜீவ பலியாக என்ன நாம் கொடுக்க முடியும், கடவுளுக்கு ஏற்ற ஒரு புத்தியுள்ள ஆராதனையை நாம் எவ்வாறு செய்ய முடியும் என்பதை பவுல் இங்கே விளக்க முற்படுகின்றார். அன்பானவர்களே, நம்முடைய MELIM இந்த மிஷனில் ஆரம்ப காலகட்ட மிஷனரிமார், அதில் குறிப்பாக 1930ஆம் வருடம் முதற்கொண்டு 1963ஆம் ஆண்டு வரை காலங்களில் நமது வாணியம்பாடி பகுதியில், துறையேரி திருச்சபையில் மற்றும் கோவிந்தபுரம் திருச்சபையில் எல்லாம் மிஷனரியாக பணியாற்றினவர், ஆரம்ப காலகட்ட குருவாக பணியாற்றினவர்,
திரு எம்எல் கிருஷ்ணன் அவர்கள். இந்த மிஷனரி இந்த பகுதியில் இருந்து அவர் மிஷனரியாக பணியாற்றின பிற்பாடு 1964ஆம் ஆண்டு நாகர்கோவிலில் உள்ள கண்காடியா இறையன் கல்லூரியில் அவர் பேராசிரியராக அவர் அங்கே இணைந்து பணியாற்றினார். அப்படி அவர் அந்த பேராசிரியராக பணியாற்றின பொழுது அவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அந்த புத்தகம் 1964ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அந்த புத்தகத்தின் பெயர் கிறிஸ்துவ தொழுகை என்கின்ற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் மிஷனரி இப்படி தொழுகை என்றால் என்ன அதை விளக்கம் முற்படும்போது அவர் சொல்றார், கிறிஸ்துவ தொழுகை என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அல்லது குறிப்பிட்ட நாளில் மட்டும் தொழுது கொள்கிறது அல்ல, மாறாக ஒரு கிறிஸ்தவன் தன் வாழ்நாள் முழுவதுமே தொழுது கொள்வதில் அடங்கியிருக்கிறது அப்படின்றத அவர் சொல்றார். அடுத்து இந்த தொழுகை எதிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும்போது சொல்றார், தன்னை பாவத்திலிருந்து ஈடேற்றும் இரட்சகர் என்று இயேசுவை விசுவாசிக்க ஒரு கிறிஸ்துவன் துவங்கின உடனே அவன் புது வாழ்க்கையில் அடையும் ஸ்லாக்கியங்களில் ஒன்று கடவுளை பரம தந்தை என தொழுது கொள்வதாகும் என்று எம்எல் கிருஷ்ணன் மிஷனரி தன்னுடைய தொழுகை என்கின்ற புத்தகத்தில், கிறிஸ்துவ தொழுகை என்ற புத்தகத்தில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதைத்தான் பவுலடிகளார் இங்கே சொல்லும் பொழுது, ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லும்போது, சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் கடவுளுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கடவுளுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றார். இதுவே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு புத்தி உள்ள ஆராதனை. ஒரு கிறிஸ்தவர் தன்னுடைய சரீரத்தை அவர் கடவுளுக்கென்று ஒப்புக் கொடுப்பது. அதை விளங்க நாம் சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு கிறிஸ்தவன் எப்பொழுது தான் கிறிஸ்துவனாக அவர் விசுவாசத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விட்டாரோ அது முதல் கொண்டு கடைசி மட்டும் அவர் ஒரு கிறிஸ்துவ வாழ்வுக்காக தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய சரீரத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதில் தான் ஒரு புத்தியுள்ள ஆராதனை அடைகிறது என்பதை பவுல் அப்போஸ்தலன் அதை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் தொடர்ந்து வரும் பொழுது கடைசியாக பவுல் இன்னொரு படி மேலே போய் சொல்றாரு, கிறிஸ்துவ வாழ்வு என்பது, அந்த ஆராதனை என்பது தன்னுடைய வாழ்வையும் ஒப்புக் கொடுப்பதில் அடங்கியிருக்கிறது. அதே வேளையில் ஒரு கர்த்தருடைய பக்தர் அல்லது கிறிஸ்தவர்கள், ஊழியக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்குரிய அந்த வரங்களை, அவர்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற அருட்கொடைகளை அவர்கள் கிறிஸ்துவுக்கென்று, திருச்சபையின் பொது நன்மைக்கென்று அதை பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஒருவர் அதை பயன்படுத்தும் பொழுது அதுவே புத்தி உள்ள ஒரு ஆராதனையாக இருக்கும், அதுவே கிறிஸ்துவ வாழ்வின் உண்மையான இறை வழிபாடாக இருக்கும் என்பதை பவுல் அடிகளார் இங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, பவுல் அடிகளாருடைய இந்த கூற்றுகளுக்கு இணங்க திருச்சபையோடு இணைந்திருக்கிற நாம் ஒரு உண்மையான வழிபாட்டை நாம் ஆராதிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வு ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். நம்முடைய சரீரம் அது ஒரு தூய சரீரமாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். எந்த துரீச்சைகளுக்கும் இந்த சரீரத்தை நாம் ஆள இடக்கூடாதபடிக்கு அதை பரிசுத்தமுள்ளதாக பாதுகாத்துக் கொள்வதற்கு வேண்டிய சக்திகளை, ஆற்றலை, பலனை பரிசுத்த ஆவியின் வழியாக நம் அனைவருக்கும் ஆண்டவர் தந்துள்ளாராக. ஆமென். இறையேசுவில் அன்பார்ந்த விசுவாசிகளே, இந்த நாளிலும் நாம் திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 12ஆம் ஞாயிறில் பழைய ஏற்பாட்டு பகுதியை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிற பகுதியானது எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அத்தியாயம், இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 6 முடிய. இந்த பகுதி எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2வது பகுதி, அதாவது டியூட்ரோ ஐசையா அதிகாரம் 40 முதல் 55 வரை குறிப்பிடப்படுகிறது. இதனுடைய பின்னணியை சற்று நாம் தியானிக்கும் பொழுது, யூதாவின் மக்கள் பாபிலோனியாவில் அடிமைகளாயிருந்த போது அவர்கள் நசுக்கப்பட்டு இல்லங்களை, உறவுகளை, எல்லாவற்றிற்கும் மேலாக ஆலயத்தை இழந்து நம்பிக்கையற்ற சூழலில் இருந்த பொழுதுதான் தீர்க்கதரிசி இந்த நம்பிக்கையின் தீர்க்க தரிசன வார்த்தைகளை உரைக்கிறார். இந்த நிலையில்தான் கடவுள் யாவே மூலமாக தம் மக்களை விடுதலை செய்து அவருடைய சொந்த ஊரான எருசலேமுக்கு கொண்டு வந்து புதிய வாழ்வை தரப்போகிறார் என்பதை குறித்த நம்பிக்கையூட்டும் கவிதை பாடல் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைக்கு தரப்பட்டிருக்கிற இந்த அதிகார வசனங்கள் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள் கடவுள் தம்முடைய ஜனங்களுக்கு கடந்த காலத்தில் அவர் செய்த செயல்களை நினைவுபடுத்தி எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கையோடு இருக்கும்படி அழைக்கிறார். யூதாவின் ஜனங்கள் துன்பத்தில் இருந்தாலும்
கடவுள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னை பல வழிகளில் வெளிப்படுத்தி அவர்களை கைவிடவில்லை என்பதே முக்கியமான இந்த வேத பகுதியின் செய்தியாகும். முதலாவது வசனமானது, நீதியை பின்பற்றுகிறவர்களே எனக்கு செவி கொடுங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார் எனும் பொழுது அவர்கள் தங்கள் ஆரம்பத்தை நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் பெரிய ஜனமாக தாமாக உருவவில்லை, மாறாக கடவுளுடைய கிருபையால் உருவாக்கப்பட்டார்கள் என்றும், அடுத்ததாக நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் என்று கூறும் பொழுது இங்கே கன்மலை என்னும் பொழுது கடவுள் தன்னை யார் என்று வெளிப்படுத்துகிறார். அன்றைக்கு யாவே கடவுளாக வெளிப்படுத்திய கடவுள் இன்றைக்கு கன்மலை எனும் கூறும் பொழுது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஆதி முதற்கொண்டு கடவுள் தன்னை பல வழிகளில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். மோசேயிடம் அந்த எரிகிற முச்செடியின் வழியாக பேசும் பொழுது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றும், நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே மனாசேயிடம் ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன என்று கூறும் பொழுது அது அதிசயம் என்றும், சீனாய் மலையிலே அக்னிமயமாக பகலிலே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் போது மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாகிய வழிநடத்திய கடவுள் எசாயா 9:6 படி அதிசயமானவராக, ஆலோசனை கர்த்தராக, வல்லமை உள்ள கடவுளாக, நித்திய பிதாவாக தன்னை வெளிப்படுத்தினார். இங்கே கன்மலை தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழி என்று அதை நோக்கி பாருங்கள் என்று கூறும் பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்ற அந்த நம்பிக்கையின் வார்த்தை யூதா நாட்டின் ஜனங்களுக்கு குறிப்பிடப்படுகிறது. அதே தான் கிறிஸ்துவும் தன்னை சமாரிய பெண்ணிடம் கூட வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நாமும் கூட அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய கன்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது நாமும் வாழ்வடையலாம். அடுத்தபடியாக வசனம் 2 குலமுதுவர்களை நினைத்து பாருங்கள், அதாவது ஆபிரகாமையும் சாராவையும் நினைத்து பார்க்க கூறுகிறார். இதன் மூலம் சிறிய தொடக்கத்தில் இருந்தும் கடவுள் பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்பதை உணர்த்துகிறார். வசனம் 3 கடவுள் சீயோனை ஆறுதல் படுத்துகிறார். அதன் பாழான நிலங்கள் மீண்டும் ஏதேன் தோட்டத்தை போலவும் வனாந்தரம் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் மாறும் என்று கூறுகிறார். கடவுள் அழிந்து போன வாழ்வையும் சூழ்நிலையும் புதுப்பிக்க வல்லவர் என்று கூறுகிறார். வசனம் 5 என் நீதி சமீபம், கர்த்தருடைய ரட்சிப்பு வெளிப்படும் என்று கூறும் பொழுது கடவுளுடைய ரட்சிப்பு நிச்சயம் உண்டு என்ற ஒரு நம்பிக்கையின் வார்த்தைகளை தீர்க்கதரிசி கூறுகிறார். அடுத்தபடியாக வசனம் 6 மாறிக்கொண்டிருக்கும் உலகத்தை விட மாறாத கடவுளை நம்ப வேண்டும் என்று கூறுகிறார். இறுதியாக நமது ஆரம்பத்தை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. சிறிய தொடக்கத்தை பார்த்து ஒருபோதும் சோர்ந்து போய்விடக் கூடாது. பாழான நிலையை கடவுள் புதுப்பிக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு மனிதர்களை காட்டிலும் கடவுளின் வாக்குறுதியை நம்ப வேண்டும். உலகம் மாறினாலும் கடவுளுடைய ரட்சிப்பு நிலைத்து நிற்கும். இறுதியாக கடந்த காலத்தில் கடவுள் செய்ததை நினைவு கூறுங்கள் என்றும், நிகழ்காலத்தை அவருடைய வார்த்தைகளை நம்புங்கள் என்றும், எதிர்காலத்தை குறித்து பயப்படாதவர்கள் என்றும் கடவுளை நோக்கி பார்த்து நம்பிக்கையோடு வாழும் பொழுது கடவுள் விசுவாச வாழ்விலே நம்முடைய வாழ்வை மாற்ற வல்லவராயிருக்கிறார் என்று தீர்க்கதரிசி இன்றைக்கு நம் அனைவருக்குமே அழைப்பு விடுகிறார். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான திருச்சபையின் உடன் விசுவாசிகளே, பிதாக்களே, மீண்டுமாக இந்த ஆம்பர்சினர் மீடியா மிஷன் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த அருமையான நேரத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருத்துவ பண்டிகையின் 12வது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய பிரசங்க பகுதியாக சுவிசேஷ பகுதியிலிருந்து இறை வார்த்தை நாம் பார்ப்போம். அது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13 20 வரை உள்ள வசனங்களிலே கொடுக்கப்பட்ட இறை வார்த்தை. அன்பானவர்களே, பொதுவாக ஆசிரியர்கள் பள்ளிக்கூடங்களிலே பிள்ளைகளை கேள்வி கேட்பார்கள். கேள்வி கேட்பது நிறைய மாணவர்களுக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு அது பிடிக்காது, ஏன்னா பதில் சொல்லணுமே அப்படி. அதே மாணவர்கள் ஆசிரியர்களை கேள்வி கேட்பார்கள். சில ஆசிரியர்களுக்கு அது விருப்பமாக இருக்கலாம். சில ஆசிரியர்கள் அதை
தவறுதலாக கூட நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேள்வியை கேட்கிறார். அன்றைக்கு சீடர்களிடம் கேட்ட அதே கேள்வியை நம்மிடத்தில் கேட்கிறார். அன்றைக்கு சீடர்களிடமும் மக்களிடமும் ஆண்டவர் எதிர்பார்த்த பதில் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு தன்னை பற்றி என்ன மக்கள் நினைக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இது கடந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய தியான பகுதியோடு ஒட்டி வருகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இயேசு ஆண்டவர் தீரு சீதோன் என்ற ஒரு புறஜாதியார் மக்கள் வாழுகின்ற பகுதிக்கு சென்று அங்கே கானானிய பெண்ணினுடைய விசுவாசத்தை பாராட்டுகின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இயேசு ஆண்டவர் அதே பகுதியில் இருக்கின்ற பிலிப்பு செசரியா என்கின்ற பகுதிக்கு வரார். அதுவும் எருசலேமிலிருந்து சில மைல்கள் தொலைவில் இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். இந்த பிலிப்பு செசரியா என்ற நேர்காரணம் வருவதற்கு என்னன்னா, பிலிப்பு ஏரோதனுடைய மகன், அதனால் அவருடைய பேர் அந்த நகரத்துக்கு வைத்திருந்தார்கள். செசரியா அப்படின்னு என்பது அன்றைக்கி ரோம பேரரசு ஆட்சி காலத்தில் சீசர்கள் என்கின்ற அந்த சீசர் என்ற பேரை அவங்க அந்த நகரத்துக்கு வைத்து ரோமர்களுக்கு அந்த ஒரு மகுடத்தை, ஒரு பெருமையை கொடுத்தாங்க. இந்த நகரத்தை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பழமையான நகரம். அதே நேரத்தில் விக்கிரக ஆராதனைகளும் கடவுளுக்கு விரோதமான காரியங்களும், ஏரோதும் நிறைய கோயில்களை கட்டி வழிபடங்களை கட்டி அங்கே கடவுள் வணக்கம் இருந்ததை நம்ம பார்க்கணும். இப்போ சிலை வணக்கம் அந்த இடத்துல இருக்கிறது. இதெல்லாம் ஏசாமி மனசில் வச்சு தான் அன்னைக்கு சீடர்கிட்ட அந்த கேள்வியை கேட்குறாங்க. முதல்ல ஒரு கேள்வி, மக்கள் என்னை யார் என்று நினைக்கிறார்கள்? அப்போ சீடர்கள் சொல்றார், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், சிலர் எரேமியா என்றும், சிலர் தீர்க்கதரிசிகள் என்றும். ஏன்னா இந்த 4 மக்கள் செய்த ஊழியத்தையும் அதைவிட பெரிய ஊழியத்தையும் இயேசு ஆண்டவர் செய்தார். ஒருமுறை யோவான் ஸ்நானகன் கேட்டு அனுப்புவார், வருகிறது நீர்தானா அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா? இயேசு சொல்லி அனுப்புவார், மரித்தோர் உயிர் தழுகிறார்கள், பார்வையற்றவர்கள் பார்வை அடைகிறார்கள், நோயாளிகள் சுகம் பெறுகிறார்கள், இதை போய் நீங்கள் அறிவிங்க, இப்போ வந்திருக்கிறவர் மேசியா அப்படின்ற செய்தியை போய் சொல்லுங்க அப்படின்னு சீடர்கள் கிட்ட சொல்லி அனுப்புவார். இப்போ இந்த இடத்துல தான் மேசியா என்பதை சீடர்களுக்கு அவர் வலியுறுத்தவே இந்த பகுதியை அவர் பயன்படுத்தி கொண்டார் என்று பார்க்கிறோம். இந்த காரியங்களை சொன்ன பிறகு இயேசு ஆண்டவர் சீடர்களிடத்தில் கேட்கிறார், நீங்க என்னை யார் என்று நினைக்கிறீங்க? இந்த நாள் வரையில என்னோடு இருந்தீங்க, என்னுடைய போதனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, என்னுடைய அறிவுரைகளை கேட்கிறீங்க, என்னுடைய ஊழியத்தை பார்க்குறீங்க, கண் கூட என்னோடு இருக்கிறீங்களே, அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின் போது நிறைய சீடர்கள் அமைதியாக இருக்கிறார். ஆனால் பேதுரு மாத்திரம் உடனடியாக அவன் வாயை திறந்து பதில் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீ ஜீவனுள்ள கடவுளுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கின்ற பதிலை அவன் சொல்லி ஆண்டவரை ஆச்சரியப்படுத்துகிறான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே, இந்த ஞானத்தை உனக்கு உன்னுடைய அறிவோ உன்னுடைய பலமோ தரவில்லை, பிதாவாகிய கடவுள் தான் தந்திருக்கிறார். ஆகவே உண்மையில என் சபையை கட்டுறேன்னு சொல்லி அவனுடைய பேர் சீமோன் என்கின்ற பேரை பேதுருவாக மாற்றுகிறார். இப்போ இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம கிட்ட சில கேள்விகளை கேட்கிறார் இல்லையா? ஏரோது இயேசுவை பற்றி கேள்விப்பட்டால், ஆனால் அவன் உண்மையாக அவரை தேடவில்லை. இயேசுவை பற்றி கேள்விப்படுவது வேறு, அவரை அறிந்து கொள்வது வேறு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தனிப்பட்ட விசுவாசம் என்ன? நம்ம இயேசுவை யார் என்று சொல்லுகிறோம், அதான் நீங்க நம்ம பார்க்கிறோம். முதல்ல கேள்வி, ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ரெண்டாவது, நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்றதான் ஆண்டவர் இந்த கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கணும். இப்போ இன்னைக்கு திருச்சபைக்கு வருகிற விசுவாசிகள் இயேசுவை எப்படி பார்க்குறாங்க? நல்ல மனிதராவா, நல்ல ஆசிரியராவா, போதகராவா, அற்புதங்களை செய்கின்றவராகவா என்ற பல கோணத்தில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதாவது திருமறை என்ன சொல்லுகிறது, அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இல்லையா?
யோவான் 6ஆம் அதிகாரம் 67 முதல் 69 இயேசுவை உலக ரட்சகராகமோ பார்க்கிறோம். யோவான் 11:25-27 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை மற்றவர்கள் இயேசுவை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதில் ஆரம்பிக்காது, நான் இயேசுவை பற்றி என்ன விசுவாசித்திருக்கிறேன் என்பதிலிருந்து ஆரம்பிக்கிறார். அப்புறம் பேதுருவுடைய சாட்சி ஒரு மகத்தான சாட்சி. அது வசனம் 16 நீர் ஜீவனுள்ள கடவுளுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இது ஒரு சாதாரண பதில் அல்ல, இது விசுவாசத்தின் அறிக்கை. பேதுரு இயேசுவை இந்த இடத்துல 2 விதத்துல அடையாளம் காண்கிறார். ஒன்று, நீர் கிறிஸ்து. கிறிஸ்து என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மேசியா என்று அர்த்தம் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் ரட்சகர் என்ற அர்த்தத்தில் வருகிறது. ஆதியாகமம் 3:15, ஏசாயா 9:6-7 நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, ஜீவனுள்ள கடவுளுடைய குமாரன். இப்ப கடவுள் என்பவர் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து. யோவான் 1:1 பார்க்கிறோம், வார்த்தை கடவுளாக இருந்தது. 1:14 வார்த்தை மாம்சமானார். யோவான் 5:18 தம்மை கடவுளுக்கு சமமாக்கினார். யோவான் 10:30 நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். கொலேசியர் 1:15-17 சகலமும் அவரால் உண்டாக்கப்பட்டது. எபிரேயர் 1:1-3 அவர் கடவுளுடைய மகிமையின் பிரகாசம். அப்போ இயேசுவை கடவுளோடு ஒப்பிட்டு வேதாகமமே சொல்லுகிறது. அதாவது நேரடியாக சொல்லவில்லை என்றாலும் நாம் அந்த சாராம்சத்தை நிச்சயமாக இங்க பார்க்க முடிகிறது. அப்போ கடவுளுடைய வெளிப்பாடு இல்லாம இங்க பேதுரு இயேசுவை அறிக்கை செய்ய முடியவே முடியாது. உண்மையான வெளிப்பாடு மனித அறிவால் அல்ல. இயேசு பேதுருவிடம் கேட்ட கேள்விக்கு அவன் சொன்ன பதில், அவர் சொல்ற ஆண்டவர், பேதுருவே, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாதான் என்னை வெளிப்படுத்தினார் என்று உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். அப்ப இங்க நம்ம என்ன அறிந்து கொள்ளுகிறோம்? நம்முடைய அறிவு அல்லது சிலர் சொல்லுவாங்க அனுபவம், இந்த ரெண்டுமே எங்க பிரயோஜனமற்றதாகி விடுகிறது. அறிவும் அல்ல, அனுபவமும் அல்ல, கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய ஞானம், கடவுளுடைய அறிவாற்றல். அதான் நீங்க நம்ம பார்க்கிறோம். யோவான் 6:44 பார்க்கிறோம், பிதா எடுக்காவிட்டால் ஒருவனும் இயேசுவிடம் வர முடியாது. அப்போ ஆவியானவர் கடவுளுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எபிரேயர்ல 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற ஆண்டவர் தன்னை பங்கு பங்காக வகை வகையாக வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அதை நம்ம எபேசியர் 1:17-18 ஞானத்தையும் வெளிப்பாட்டையும் தரும் ஆவியானவர் என்று பார்க்கிறோம். யோவான் 16:13-14 சத்திய ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறார் என்று பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் ஒரு உதாரணத்தை பார்த்தோம் சொன்னா அப்போஸ்தலர் 16:14 லீதியா பவுலின் செய்தியை கேட்டபோது கர்த்தர் அவருடைய இருதயத்தை திறந்தார். இன்றும் இன்னைக்கு சுவிசேஷத்தை போதகர்களும் ஊழியர்களும் மிஷினரிகளும் அறிவிக்கும் போது அது நேரடியாக இருதயத்திற்குள்ளாக செல்வதில்லை, கடவுளுடைய அனுமதி இல்லாமல் போவாங்க. கடவுள் திறந்தால்தான் போல பேதுருவுக்கும் இந்த பதிலை சொல்வதற்கு கடவுளுடைய ஆவியானவர் துணை புரிந்தார் என்று சொன்னால் அது மிகையாகும். அடுத்து உடனடியாக அவன் அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தின மாத்திரத்துல கடவுள் அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆசீர்வாதம். பேதுரு, சீமோனே, நான் உன்னை பேதுருவாக மாற்றுகிறேன். பெயர் மாற்றம் திருமறையில நிறைய பெயர் மாற்றம் இருக்கிறது, நமக்கு சொன்ன நேரம் இல்லை. முக்கியமா யாக்கோபு நம்ம பார்க்கிறோம், யாக்கோபு இஸ்ரவேல் என்று மாற்றினார். சவுலை பவுலாக மாற்றின ஆண்டவர் இங்கே சீமோனை பேதுருவாக மாற்றுகிறார். பேதுரு என்று சொன்னால் ஒரு பெரிய கல் என்று சொல்கிறார், பெரிய பாறை. ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, இந்த பாறையின் மேலே என் சபையை கட்டுவேன் என்று சொன்னால் பேதுருவின் மேல அல்ல. நம்ம நிறைய நேரத்துல பேதுரு மேல நம்ம நினைக்கிறோம், பேதுரு அல்ல, பேதுரு கொண்டிருந்த இயேசுவின் விசுவாசத்தின் மேலேயே ஆண்டவர் சபையை கட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த விசுவாச அறிக்கையை தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறப்போ திறவுகோலின் அதிகாரத்தை பேதுருவுக்கு கொடுத்து அதை சபையில அவர் சொல்றார், இந்த சபையில நீ எதை கட்டுகிறாயோ அதை நான் கட்டுவேன், சபையில எதை நீங்க இடித்து போடுகிறா அதை இடித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் சகல அதிகாரமும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது ஆவிக்குரிய அதிகாரமே தவிர உலக பிரகாரமான அதிகாரம் இல்லை. அதான் இங்க நம்ம பார்க்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-6 உயிருள்ள கல் மூளைக்கல்லாகிய கிறிஸ்து
இந்த கல்லின் மேல் தான் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம லுத்தரன் திருச்சபை மக்களாக நாம் எல்லாரும் சொல்றாங்க, லுத்தரன் திருச்சபை என்பது ஒரு கன்ஃபெஷனல் லுத்தரன் திருச்சபை. இப்போ நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம அறிக்கை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்தை பாட்டு புக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிசேய விசுவாச பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 24ஆம் பக்கத்தில் வீட்டில எல்லாம் நீங்கள் படித்து பாருங்க. அந்த நிசேய விசுவாச பிரமாணம் அது எழுதப்பட்டு இந்த கடந்த வருஷங்களில் அதை பார்க்குறோம். 1700 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஆனால் இன்றும் அது நம்ம வாசிக்கப்படுகிறது, விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம். ஏனென்றால் AD 325ஆம் ஆண்டு நிசேயாவில் கூடின கவுன்சில் கான்ஸ்டன்டைன் என்கின்ற அந்த பெரிய எம்பரர் அவருடைய தலைமைத்துவத்தில் நடந்த போது அநேக போதகர்கள் கலந்து கொண்டார்கள். ஏனென்றால் அங்கே ஏரியஸ் என்கின்ற அந்த ஒரு போதகர் இயேசுவை தரம் குறைத்து சொன்னார். ஆனால் எல்லா போதகர்களும் கலந்து கொண்டு விசுவாச அறிக்கை வெளியிட்டாங்க. அதில் சொன்னது இயேசு கடவுளுடைய குமாரன் என்று சொல்லி அவங்க அறிக்கை செய்தார். அதுபோல நம்முடைய திருச்சபையில நாமும் இந்த நாட்களிலே கிறிஸ்துவை அறிக்கை செய்து பேதுருவை போல கிறிஸ்துவே கடவுளுடைய குமாரன், அவரே மேசியா, அவரே அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவரை நம்பினால் நம்முடைய வாழ்வு செழிக்கும், அவர் மேல நம்ம ஆண்டவர் சபையை கட்டுவார் என்கின்ற அந்த நிச்சயத்தோடு நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ தூய ஆவியானவர் நம்ம உதவி செய்வாராங்க. ஆமென்.